முதியோர் எதனால உருவாச்சு? பெத்த பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு செய்யும் துரோகத்தால் உருவானதுதான் முதியோர் இல்லம். பெத்த தாய் தகப்பங்கள் நம்ம பிள்ளைகளை நல்லா படிச்சு ஆளாக்கி வளர்த்து ஒரு வீடு கட்டி கல்யாணத்தை முடிச்சு நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தனக்கான வாழ்வு கிடைச்சதுக்கு அப்புறம் பெத்த பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா தாயின் தகப்பனை கொண்டு அனாதை ஆசிரமத்துல தள்ளிதான். இது பெரிய பாவம். அதாவது இதுக்கான மோட்சம் என்னமே கிடைக்காது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ எப்படி உன்னோட தாயையும் தகப்பனையும் அனாதை ஆசிரமத்துல கொண்டு தள்ளினியோ அதே மாதிரி உன்னோட பிள்ளைகள் உன்னையும் மனைவியை கொண்டு அதே அனாதை ஆசிரமத்துல கொண்டு தள்ளுவான். அதுக்கான பிள்ளை உனக்கு பிறந்துட்டு அதை செய்வான். இது நடக்குதா இல்லையா மட்டும் எழுதி வச்சுக்க கண்டிப்பா. ஆனா தயவு செஞ்சு மக்களே, உங்களோட தாய் தகப்பனை ஆசிரமத்துல கொண்டு தள்ளிட்டு நீங்க ஃப்ரீடமா வாழ நினைச்சீங்கன்னா அந்த வாழ்வு உனக்கு செல்லாது. கடவுள் ரூபத்துலதான் தாய் தகப்பன் பிள்ளைகளை பிறவி செய்யறாங்க. இதோட ரூபங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கடவுளா வணங்குவீங்க. ஆனா நீங்க துஷ்பிரயோகம் பண்ணி வெளியில கொண்டு தள்ளி விட்டுருந்தீங்க. இது ஒரு பெரிய பாவ செயல். நம்ம வசனங்கள் படிக்கிறோம். அதாவது தன்னோட தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக படிக்கிறோம். அதன்படி நம்ம நடக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும். நம்மளோட உலகத்துல நம்ம எல்லாரையும் அன்பு பொருந்தி இல்லறத்தை தவம் போல் காண். இல்லறத்தை தவம் எவ்வளவு இனிமையா நம்ம அனுபவிக்கணுமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில வாழணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பெத்த தாய் தகப்பங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். உங்களோட காலத்துக்கு பிறகு உங்களோட வீடு மகனுக்குன்னு எழுதி வைங்க. இல்ல அப்படின்னா இடையிலே நீ உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்க. நீங்க தெருவுலவே நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கவனமா இருங்க. சரி, தேங்க்யூ.